கண்ணு ரெண்டு செவந்துருச்சு சவப்பா, தீப்பொறியில் நீ வருவன் இருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லினா கிடக்கிறேன் கருப்பா. என் கருப்பா சொர்க்க வாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கும், வந்தோரை வாழ வைக்க சட்டென்று வாகருப்பா வாகருப்பா வாகருப்பா. என் கருப்பா. திருவிழான்னா கருப்பன் திருவிழா வேற மாதிரி, உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து பாத்துக்க முடியாது. அந்த மாதிரி எப்படி காந்தாரா நான் பார்த்ததே இல்லை, அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பார்க்காத படத்தை பத்தி கேட்காதீங்க. என் அண்ணன் படம், சூரியனா படம், அண்ணோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் நல்லா சிறப்பா தரமா வேர்ல்டு நம்பர் 1 அந்த லெவல்ல பண்ண போறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. புரியல? ஆஸ்கர் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருக்காங்க. அது மாதிரியான சாமி இல்ல, கருப்பு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஸோ அந்த கருப்பு சாமியோட கதை களத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா சிஸ்டருக்கு நீ பர்த்டே அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம். எங்க ஊர் தான் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். ஸ்னேகா சிஸ்டருக்கு நீ பர்த்டே. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே எழுந்திருச்சு நின்னு டான்ஸ் தான். துரசிங்கம் மீஸ் எல்லாம் வேற மாதிரி. அவர் கண்ணு இருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு பொண்ணுங்க எல்லாமே ஆடிட்டு தான் சொல்லுவேன். வேற மாதிரி படம். ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அவளெல்லாம் பத்தி சொல்லாதீங்க. வாட்டர் சூர்யா கம்பேர் பண்ணீங்கன்னா குத்திடுவேன். சூர்யா வாட்டர் அவெல்லாம் சொத்தா பாருங்க. சூர்யாலாம் மாசு. ஓகேவா? சூர்யா எல்லாமே ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் மாசா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நேற்று வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு கம்பேர். திஷா மேம் ஓகே தான், நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாமே வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அவர் அருவா எடுத்துட்டு வந்தது எல்லாமே வேற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. படம் கண்டிப்பா ஹிட் கொடுக்கும். எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து இந்த படம் வந்து கனெக்டா இருக்கும். கரெக்டான விஷயத்த வந்து அழகா, ரொம்ப அழகா ஒவ்வொருத்தையும் செதுக்கி செதுக்கி அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கருப்பு ட்ரீட் வந்து வேற மாதிரி ஒரு ஒரு விருந்துன்னு தான் சொல்லணும். இந்த கருப்பு திருவிழா விருந்துல வந்து வேற மாதிரியான ஒரு வைப் இருந்தது. கருப்பை எனக்குள்ளாரையே ஒரு இந்த படம் பார்க்க பார்க்க எனக்குள்ள இறங்கிட்டாரு. ஸோ அந்த மிளகா அரைச்சி பூசினா அப்படின்ற அந்த டைலாக் அப்புறம் என் கண்ணுல இருந்து எனக்கே அந்த மிளகா அரைச்சி பூசின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கருப்பை இறங்கியிருந்தாரு. ரொம்ப எமோஷனலா இருந்தது. இன்னொரு விஷயம், கருப்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க கடைசியா பாத்துருக்கீங்களா காவக்கார கருப்பு? ஆக்சுவலி அது கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக் காலேஜ், அங்கதான் அந்த ஷூட் போச்சு. கரெக்டா நவம்பர் 9ஆம் தேதி இந்த பாட்டு நான் எழுதினேன். அந்த கருப்பர் சிலை இருக்குல்ல, அந்த சிலையில இருக்கிற அந்த கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. அதை வந்து நைட் வந்து எடிட் பண்ணேன். அதுல வந்து சொர்க்கவாசல் அப்படின்ற அந்த வார்த்தை வரணுன்றதுனால, ஏன் சொர்க்கவாசல்னு சொல்றேன்னா, கருப்பு ஷூட்டிங் டைம்ல சொர்க்கவாசல் படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால அந்த சொர்க்கவாசல்ன்ற வார்த்தையும் வரணும்னு சொல்லி நைட் ஒரு 12 மணிக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இதுக்கு வெறும் சாங்கா இருக்குது, மியூசிக்கோட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு அறிமுகமானாரு ஒரு ஃப்ரெண்டு. அவரோட சேர்ந்து நான் வந்து அந்த பாட்டு வந்து எழுதி முடிச்சுட்டேன். அதை பாடியிருந்தேன். காருக்குள்ள ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து ஒரு ஒரு லஞ்ச் பிரேக்ல நாங்கள் காருக்குள்ள உட்காந்து இந்த சாங் வந்து ரஃபா ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த லைன் என்னன்னா, அந்த கண்ணை பார்த்து நான் எழுதின ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா, கண்ணு ரெண்டு செவந்துருச்சு சவப்பா, தீப்பொறியில் நீ வருவன் இருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லினா கிடக்கிறேன் கருப்பா. என் கருப்பா அப்படின்ற அந்த பாட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சது. எழுதினேன், அன்னைக்கே எழுதி முடித்தேன்.
இதுல வந்து சொர்க்கவாசல்ன்ற லைனு, சொர்க்கவாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கும் வந்தோரை வாழ வைக்க சட்டென்று வாகருப்பா 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 யான் கருப்பா. டேய், கண்ணு ரெண்டும் செவந்துருச்சு செவப்பா, பொறியில் நீ வருவ நெருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லி நான் காத்து கிடக்குறேன் கருப்பா என் கருப்பா அப்படின்ற அந்த நேற்று ரிலீஸ் ஆகாது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. நைட்டெல்லாம் தூக்கல, கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் நாங்கள் தூங்காம படத்துக்காக காத்திருந்தோம். எங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி இந்த கருப்பன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சந்தனத்தை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு வா கருப்பா, காலுக்கு தான் சலங்கையத்தான் மாட்டிக்கிட்டு வா கருப்பா, ஒரு கையில் அருவாள எடுத்துக்கிட்டு வாகருப்பா 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 வாகருப்பா. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10 இயர்ஸாக சினிமா ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் வந்து கோவை கானா சக்தி வாக்கருக்கு கோவை கானா சக்தி நடிச்சிங்கன்னா யூடியூப்ல சொல்லும்போது, இன்ஸ்டாகிராம்ல கோவை கானா சக்தி. படம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, கேட்கலையா நீங்க? ஓகே ஓகே. படம் வந்து தரமான ஒரு சம்பவம், வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வேற மாதிரியான சீன்ஸை நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாரு. கேமராமேன் சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கருப்பு ஹோல் டீமுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்லா சந்தோஷமா பாருங்க, கொண்டாடுங்க. திருவிழாதான், திருவிழான்னா கருப்பன் திருவிழா வேற மாதிரி. உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி எப்படி ப்ரோ? காந்தாரா நான் பார்த்ததே இல்லை, அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பார்க்காத படத்தை பத்தி கேட்காதீங்க. என் அண்ணன் படம், சூரியனா படம், அண்ணோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் நல்லா சிறப்பா தரமா வேர்ல்டு நம்பர் 1 அந்த லெவல்ல பண்ண போறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. புரியல? ஆஸ்கர் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருக்காங்க. அது மாதிரியான சாமி இல்ல, கருப்பு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. ஸோ அந்த கருப்பு சாமியோட கதை களத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க.